ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ப்ரோக்ராம். இதுக்கு முன்னாடி ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். அதுல பாத்தீங்கன்னா அப் டு 1947 வரைக்கும், அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்த வரைக்கும் ஸ்கீம்ஸை கவர் பண்ணிருக்கும். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1947க்கு அப்புறம் எதெல்லாம் வருதோ அதெல்லாமே போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ப்ரோக்ராம் சொல்லலாம். ஆனா அதையே நம்ம அப் டு என்ன பண்ணிக்கலாம்னா 1952 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு சைடாவும், அதுக்கப்புறம் ஆஃப்டர் 1952 எல்லாமே இன்னொரு ப்ரோக்ராம்ஸா கொண்டு வர முடியும். ஏன்னா 1952 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபரை ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. இல்ல அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் அந்த ப்ரோக்ராம் வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும். 1952க்கு அப்புறம் வர ஸ்கீம்ஸ் எல்லாமே எப்படின்னா ஒரு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து நடத்திருப்பாங்க. இதர் அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம், மேக்சிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் இருக்கும். அங்க தனிப்பட்ட நபரோட இது இருக்காது. பொதுவா என்ன சொல்றது, ஓவரால் ஒரு மக்களோட டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்டதா இருக்கும். ஸோ அப் டு 52 வரைக்கும் ஒரு ஃபேஸ், 52க்கு அப்புறம் ஒரு ஃபேஸ். இப்ப என்னன்னா இதுல ஃபர்ஸ்ட் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன் என்னென்ன ஸ்கீம்ஸ் எந்த இயர். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்கீம் படிக்கிறீங்கன்னா மேபி லைக் அதோட அப்ரிவேஷன் மாதிரி கொடுத்துட்டு அதை எக்ஸ்பாண்ட் பண்ண சொல்ல கேட்கலாம், இல்ல இயர் கேட்கலாம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இம்பார்ட்டன்ட் ஆனதை மட்டும் நீங்க வந்து எல்லா ஸ்கீமும் டு தி டெப்த்தால படிக்கணும்னு அவசியம் இல்லை. இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குரோமர் ஃபுட் கேம்பெயின், அதாவது 1947க்கு அப்புறம் வந்ததுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுல 1947 வந்து குரோமர் ஃபுட் கேம்பெயின் இருக்கும். எட்டவா பைலட் ப்ராஜெக்ட் வந்து 1948. நிலோஹரி ப்ராஜெக்ட் வந்து யாரு இது பண்ணிருப்பாங்கன்னா எஸ்கேடி. இது இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா யாருன்னு சொல்லிட்டு பின்னாடி ஸ்லைட்ஸ்லயும் இருக்கும், இருந்தாலும் முன்னாடி வந்து நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? இங்க வந்து எட்டவா பைலட் ப்ராஜெக்ட் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, ஆல்பர்ட் மேயர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. 1948ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வந்து நிலோஹரி ப்ராஜெக்ட் வந்து எஸ்கே டே வந்து 1948ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. சர்வோதயா மூமெண்ட் 1949 to 49 வினோபா பாவேங்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க பாயிண்ட் வைஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கல் கமிஷன் 1949. அதாவது பின்னாடி ஸ்லைட்ஸ்ல நான் எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலையோ அது இந்த பாயிண்ட், அதாவது இப்போ கவர் பண்ணும்போதே கவர் பண்ணிடுவேன், ஓகேங்களா? பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும் டக் டக்குன்னு மூவ் ஆன் பண்ணிட்டு இயர் இது மட்டும் சொல்லிட்டு போயிருவேன், ஓகேங்களா? ஸோ பிஸ்கல் கமிஷன் வந்து 1949. பிளானிங் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா 1950ல வந்திருக்கும். இந்த பிளானிங் கமிஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும் 5 இயர் பிளான்ஸ் கொண்டு வந்தது தான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டாப் ஆயிட்டு நமக்கு நிதி ஆயோக்குங்கிற பேர்ல மாறிட்டு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது 1950. எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது விடத்தா படிப்பீங்க. அடுத்து வந்து பூதான் மூமெண்ட். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லேண்ட் கிஃப்ட் மூமெண்ட்னு கூட சொல்லலாம். இது வந்து 1951ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதையும் யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதே வினோபாவே தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு, ஓகேங்களா? ஆச்சாரிய வினோபாவை தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இதோடது மேஜரான இந்த பூதன் மூமெண்டோட எதுவும் சரி சர்வோதயா மூமெண்ட்டும் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பான்னா, சர்வோதயா மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காந்தியன் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? சர்வோதயா வந்து யாருடைய பேசிக் இதா இருக்கும் பாத்தீங்கன்னா காந்தியோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கும், காந்தியன் அப்ரோச்சா இருக்கும். இதுல மேக்சிமம் வந்து பீஸ் அண்ட் நான் வயலன்ஸுக்காக வந்து சர்வோதயா மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அதே பூதன் மூமெண்ட் அப்படிங்கிறது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வாலண்டரியான லேண்டை ரிஃபார்ம் பண்ணக்கூடிய மூமெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது என்ன அப்படின்னா லேண்டை ரிஃபார்முக்காக கொண்டு வந்திருப்பாங்க, லேண்ட் ரிஃபார்ம் மூமெண்ட், சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. போச்சம்பள்ளி அப்படிங்கிற பிளேஸ் தெலுங்கானால இருக்கு, ஓகேங்களா? POCHAMPALLY இது வந்து தெலுங்கானால இருக்குது. இந்த பிளேஸ்ல இங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இது நேம்லயே சொல்லியாச்சு, நம்ம வாலண்டரியில லேண்ட் ரீஃபார்ம் பண்ற மூமெண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் 2 அக்டோபர் 1953. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் சரி நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸும் சரி ஸ்டார்ட் பண்ண டேட் சிமிலர். October 2 காந்தியோட பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதோட இயர் 1952, இது 1953. IADP அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1959 to 1960. அடுத்து IADTPன்னு சொல்லுவாங்க, இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் 1962 to 61. HYVP அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹை யீல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம் 1963. நெக்ஸ்ட் வந்து IAAP இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ஏரியா ப்ரோக்ராம் 1964 to 65. இன்டென்சிவ் கேட்டில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ICDP அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட ஷார்ட் ஃபார்ம் ICDP 1964 to 65 அதோட இயர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ராஜெக்ட் 1965.
ஹை ஈல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம் முன்னாடி சொன்னா 1966. அதுக்கப்புறம் SFDங்கிறது ஸ்மால் ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி 1970-71. MFALA அப்படிங்கிறது என்னன்னா மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேபர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இதுவும் 1917-74. DPAP அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரவுட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம் 1973-74. ட்ரைபல் அண்ட் ஹில் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 73-74. 74-75ல வந்தது பாத்தீங்கன்னா கமாண்ட் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். நேஷனல் பாலிசி ஃபார் சில்ட்ரன் 1974. இது நீங்க ஒரு ஆர்டரா ஞாபகம் என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரீன் ரெவல்யூஷன் டைம் எல்லாம் இருந்துச்சுல, அது எக்ஸாக்டா இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அப்பதான் நமக்கு அதிகமா ஈடு கொடுக்கக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அப்ப 66ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெரைட்டி கொண்டு வராங்க. அது யாரா யூஸ் பண்ணுவாங்க? ஸ்மால் ஃபார்மர்ஸ், மார்ஜினல் ஃபார்மர்ஸ். உங்களுக்கு தெரியும் இந்தியாலேயே வந்து லார்ஜ் ஃபார்மர்ஸ் விட ஸ்மால் ஃபார்மர்ஸும் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. சோ அந்த 66க்கு அப்புறம் இவங்க 2 பேரும் வருவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஈல்டு வந்துருச்சு, ஃபார்மர்ஸ் கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ட்ரவுட் வந்துருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரவுட் அதுக்கு அடுத்து கண்டினியூஸா இயர்ல வர்றது 73-74. அதுக்கு ட்ரவுட் வந்தனால எல்லாரும் என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா ட்ரைபல் பீப்புள் லைக் அந்த மவுண்டைன் ரீஜன்ஸ் அந்த மாதிரி போறாங்க. இது ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து இயர் வரும். சோ அதுக்காக இப்படி சொல்றோம், ஓகேங்களா? ட்ரவுட் வந்ததுக்கு அப்புறம் ட்ரைபல் ஏரியாஸ் அண்ட் ஹில் ஏரியாஸ் நோக்கி போறாங்க. அங்க கமாண்ட் கொடுக்க ஒருத்தங்க இருக்காங்க, கமாண்ட் ஏரியா ப்ரோக்ராம். அந்த கமாண்ட் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா சில்ட்ரனுக்காக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு டெக்னிக் ஞாபகம் வச்சுட்டு இயர் வரிசையா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்கீம்ஸும் இயர்ஸும் மட்டும் இருக்கனால கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்கு ஸ்டோரி மாதிரி நீங்க எந்த ட்ரிக் வேணா யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் 1974. KVK கிருஷி விக்யான் கேந்திரா 1974ல வந்திருக்கும். மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் 1974-75. ICDS இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் 75-76. டெசர்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் DTP 1977-78. அடுத்து வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், இது வந்து 76-77ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதோட லொகேஷன் பாத்தீங்கன்னா ஹைதராபாத். நெக்ஸ்ட் வந்து ட்ரைசெம், ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் டெவலப்மெண்ட். இது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா August 15, 1979. இதோட நேம்லயே இருக்கீங்க இல்லைங்களா, ரூரல் யூத்தை வந்து ட்ரெயின் பண்றது எதுக்காக அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக. ஸோ அப்ப இருந்து ரூரல் யூத் பீப்புளுக்கு சுயதொழில வந்து அவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ்க்காக அவங்களை ட்ரைனிங் கொடுத்து அவங்களை எம்ப்ளாயபிள் ஆக்குறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்திருக்கும். இந்த ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், ஓகேங்களா? ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே தான் இது வந்திருக்கும். இவங்க மேக்சிமம் அவங்க இந்த யூத்னு கவர் பண்ற ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா அப்போ அந்த டைம்ல வந்தப்ப அவங்க 18-35 வரைக்கும் எந்தெந்த ஏஜ்ல இருக்க போத் லைக் மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் இல்லைன்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த ஏஜ் கேட்டகரி வந்து 18-35 இருக்க வரைக்கும் இதுல கவர் பண்ணுவாங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா லைக் அந்த ஃபேமிலிஸ் எல்லாமே லைக் பிலோ பாவர்ட்டி லைன் கீழே இருக்கவங்களா இருப்பாங்க. அவங்களதான் இங்க மேக்ஸிமம் ட்ரெயின் பண்ணுவாங்க. எவ்ரி இயரும் பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் அப்ப ஒரு 40 ட்ரைனிஸ் வந்து ட்ரெயின் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். லைக் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் பிளாக்லயும் ஒரு 40 ட்ரைனிஸை வந்து டெவலப் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து என்ஷூர் பண்றதுதான். ரூரல் யூத் பாய்ஸ்க்கும் சரி ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து செல்ஃப் எம்ப்ளாயபிள் ஆக்கணும் அப்படிங்கிறது தான். இதுல மேக்ஸிமம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இவங்களால தருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் தருவாங்க. பெர் மந்த்துக்கு வந்து 250-300 rupees வரைக்கும் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வந்து தருவாங்க. லோன் கூட என்ன பண்ணுவாங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் மூலமா அரேஞ்ச் பண்ணி தருவாங்க, சரிங்களா? சோ இதுதான் மெயினா இந்த ப்ரோக்ராம்ல என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் பிளாக் ஸ்மித் இது பண்றது, பர்னிச்சர் மேக் பண்றது, லேத் மெஷின்ஸ், சைக்கிள், ரிக்ஷா இதெல்லாம் ரிப்பேர் பண்ணி தரது, இதெல்லாம் சின்ன சின்னதா லைக் எலக்ட்ரிக்கல் ஒர்க், மோட்டார் ஒர்க் அவங்களுக்கு ட்ரைனிங் சொல்லி கொடுக்க முடியுமோ. ரொம்ப ட்ரைனிங் அது ரொம்ப பெரிய லெவல்ல மட்டும் இல்ல, பேசிக்கா அவங்க வந்து அதை வச்சு ஏர்ன் பண்ற அளவுக்கு சொல்லி தருவாங்க, சரிங்களா? அந்த மாதிரியான ட்ரைனிங் தான் இதுல வந்து ட்ரைசெம்ல வந்து தருவாங்க. நெக்ஸ்ட் IRDP இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1978-79ல வந்திருக்கும்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா NREPங்கிறது வந்து நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் 80 to 81 சொல்லலாம். சில புக்ஸ்ல வந்து 80 கொடுத்திருப்பாங்க, சில புக்ல வந்து 1982 to 81 வரைக்கும் இருக்கும். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் இவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொடுக்கறது தான். இங்க வந்து நேம்லயே இங்க வந்து ட்ரைசிம்ல வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. ஆனா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நேராவே எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த எம்ப்ளாய்மெண்ட் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புவர் வில்லேஜஸ்க்கு, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்காங்களோ அவங்களுக்காக தான் கொடுப்பாங்க. இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட நேம் என்னவா இருந்துச்சுன்னா கிரெயின் ஃபார் த சேக் ஆஃப் ஒர்க், இல்ல அப்படின்னா FFW அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இதை ரீநேம் பண்ணதுதான் பாத்தீங்க அப்படின்னா 1980ல வந்து நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிருப்பாங்க. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ரெண்டுமே சேர்த்தி வந்து ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராம் தான் ஓகேங்களா. இதோட ஷேர் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி 50-50% வந்து ஷேர் இருக்கும். இதுவும் 50 இதுவும் 50, சாரி எழுதுறது உங்களுக்கு பார்த்தா 80 மாதிரி இருக்கு, பட் இது வந்து 50-50 ரேஷியோ ஓகேங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேர். இதோட மெயின் இதை என்ன பண்ணிருப்பாங்கன்னா வேஜஸ் வந்து வெறும் அதாவது கிரெயின்ஸா மட்டும் கொடுக்காம இதுல வந்து 2 விதமாவும் கொடுப்பாங்கடா. ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம்ங்கறனால வேஜஸ் வந்து கிரெயினாவும் கொடுப்பாங்க, லைக் 1 kg கிரெயின் வந்து கொடுப்பாங்க. சில ஃபார்ம்ல வந்து வேஜஸ் வந்து கேஷாவும் கொடுப்பாங்க, ஈக்குவலா கேஷும் கொடுப்பாங்க, இல்ல அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான கிரெயின்ஸும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இதோட அப்ஜெக்டிவ் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் அன்எம்ப்ளாய்டு பீப்புளுக்கு வந்து ஒரு பேயிங் ஜாப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மெயின் அப்ஜெக்டிவ். அது போக பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல வந்து ஒரு காமன் வெல்ஃபேர் இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்போ ஒரு வில்லேஜ்ல இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் நீங்க கொடுக்குறீங்க, அந்த ரூரல் யூத்துக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன ஆகுது, வெல்ஃபேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன சொன்னோம்னா நம்ம வேஜஸ் எல்லாமே கிரெயின்ஸா கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். அப்ப அந்த கிரெயின்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சேஃப் ஸ்டாக், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கிரெயின்ஸ் வாங்குறாங்க இருக்கும்போது இப்போ இது இங்க எங்கேயும் வேஸ்ட் ஆகாது, ஏன்னா இதையே அவங்க வேஜா கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஸ்டாக்ஸ் ஆஃப் கிரெயினையும் வந்து வேஜஸா கொடுத்துட்றாங்க ஓகேங்களா. இத மெயின் பாயிண்ட்ஸ் NREP கவர் பண்றதுல. அடுத்து பாத்தீங்கன்னா RLEP ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 1983ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுதான் வந்து நம்ம சொல்றோம்ல 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மகாத்மா காந்தி அந்த நேம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ப்ரோக்ராம்லயும் வந்து 100 days வந்து ஒர்க் கொடுக்கணும் அப்படிங்கறது அதோட மெயின் அப்ஜெக்டிவ் ஓகேங்களா. அதாவது அட்லீஸ்ட் 1 number ஆஃப் த லேண்ட்லெஸ் லேபர்ஸ், அதாவது நிலம் அவங்களுக்கு சொந்தமா இல்லாத ஒருத்தருக்கு வந்து லேண்ட்லெஸ் லேபருக்கு வந்து 100 நாளைக்கு ஒரு பர்சனுக்கு ஒரு 100 நாள் வேலை கொடுக்கணும் ஒரு இயர்ல அப்படிங்கறதா கணக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா லேபர்ஸ் என்ன வாங்குவாங்க அவங்களோட கூலியா பார்க்கும்போது இது ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஓகேங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ வந்து கோதுமை கொடுப்பாங்க. அது போக வந்து ஒவ்வொரு டேக்குமே வந்து லைக் எக்கனாமிக்கலா லைக் இப்போ ஒரு லேபர் ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா, சோ அது வந்து பர் கேஜிக்கு ₹1.5 அப்படிங்கிற ரேட்டை வச்சு கொடுக்கறது, அதாவது வேஜஸையே கிரேடா அங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் உங்களுக்கு வந்து 40% வேஜஸ் வந்து வீட்டா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து JRY ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. இது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1989ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. JRY பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து யாருடைய இதா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டரோடைய, லைக் ஜவஹர்லால் நேரு வந்து அந்த டைம்ல வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்து இறந்திருப்பாரு. ஸோ அவரோட பர்த் ஆனிவர்சரிக்காக வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க 1989 to 1990ல. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதா, லைக் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்காகவும் அது போக வந்து ஒரு அவங்களோட ரூரல் லைஃப்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரக்காகவும் தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. இதோட பெனிஃபிஷரிஸ் யாரா இருப்பாங்க அப்படின்னா மேக்சிமம் இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் எல்லாத்துலயுமே வந்து பெனிஃபிஷரிஸ்ங்கிறவங்க பிலோ பாவர்ட்டி லைன்ல கண்டிப்பா இருக்கணும், அவங்க வந்து அடையிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 30% இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உமனுக்கு ரிசர்வ்டு இருக்கு. ஃபேமிலிஸ் ஆஃப் SC and STக்கு ஸ்பெஷல் கன்சர்ன் கொடுத்து இது பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் இதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே வில்லேஜ் பஞ்சாயத்து கிட்ட தான் இருக்கும். இவங்க மணி வந்து அதாவது அப்போ வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து எல்லாமே வந்து ப்ராப்பரா இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுல வந்து மணி டைரக்டா அவங்க கிட்ட போயிடும். ஒரு கிராம் பிரதானுக்கு வந்து எவ்வளவு ஏரியால அந்த ஒரு ஏரியாவோட பாப்புலேஷனை டிபெண்ட் பண்ணி அவங்க வந்து அங்க கொடுத்துருப்பாங்க.
அது போக மேக்சிமம் இங்க வந்து பிளான் பண்றது இந்த ஸ்கீம் ரிலேட்டடா பாக்குறீங்க அப்படின்னா அது வில்லேஜ் பஞ்சாயத்துல இருக்கவங்களே எல்லாருமே வந்து அதை வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் ரூரல் ஏரியாஸ் வாக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. 1982ல வந்திருக்கும். உமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1986 to 87. டான்வா அப்படிங்கிறது தமிழ்நாடு உமன் இன் அக்ரிகல்ச்சர். இந்த ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து தனியாவே உமனுக்கான என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குங்கிறதுல இந்த வாக்ரா டான்வா இதெல்லாமே கவர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து STEP சப்போர்ட் டு ட்ரைனிங் கம் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் உமன் ப்ரோக்ராம் 1987ல வந்து வந்திருக்கும். நேஷனல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ப்ராஜெக்ட் NARP 1988. மில்லியன் வெல் ப்ராஜெக்ட் 88 to 89. ப்ராஜெக்ட் ஆஃப் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஃபார் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் 1919ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் 2 October 1993. மகிழா சம்ருத்தி யோஜனா 1993. வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1994. SFABCன்னு சொல்லுவாங்க, ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிசினஸ் கன்சார்டியம் 1994. இந்திர மகிழா யோஜனா 1995. NADPங்கிறது நேஷனல் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஆக்சுவலா இன்ட்ரடியூஸ் ஆன இயர் பாத்தீங்கன்னா 1995 to 96ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. எப்ப இருந்து இம்ப்ளிமெண்ட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 1998ல தான் இம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்திருக்கும். IVLP இன்ஸ்டிடியூட் வில்லேஜ் லிங்கேஜ் ப்ரோக்ராம் 1995ல வந்திருக்கும். இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே இந்த யோஜனான்னு வர்றது கொஞ்சம் பாத்துக்கோங்க. JGSY SGSY அட்லீஸ்ட் இதோட அப்ரிவேஷன் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சாவே போதும். JGSY அப்படிங்கிறது வந்து ஜவஹர் கிராம் சம்ரித்தி யோஜனா 1999ல வந்திருக்கும். SGSYங்கிறது ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா 1999ல வந்து வந்திருக்கும். அடுத்து ஆத்மா அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சிஸ் இல்லைன்னா ஏஜென்சின்னு சொல்லலாம் 1999. NAISங்கிறது நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 1999. PMGSY அப்படிங்கிறது வந்து பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனா 2000ல வந்திருக்கும். RMK ராஷ்டிரிய மகிழா கோஷ் 2001. SGRY சம்பூர்ண கிராமின் ரோஜ்கர் யோஜனா 2001. அட்டிக் அப்படிங்கிறது வந்து அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் சென்டர் 2001ல வந்திருக்கும். அக்ரோ கிளினிக் யோஜனா 2001 to 2002. அக்ரி கிளினிக் அக்ரி பிசினஸ் சென்டர்ஸ் 2002. சோஷியோ எக்கனாமிக் ப்ரோக்ராம்ங்கிறது 2003 to 2004ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நேஷனல் கமிஷன் ஆன் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது நியூ டெல்லியில இருக்கு. ஃபார்மர்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான கமிஷன் இது வந்து 2004ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. NFWP நேஷனல் ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் 2004. பியூரா அப்படின்னு சொல்லுவாங்க, PURA அப்படிங்கிறது ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் 2004. பாரத் நிர்மான் 2005. நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005. நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் உங்களுக்கு 2005ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். NAIPங்கிறது வந்து நேஷனல் அக்ரிகல்ச்சரல் இனோவேஷன் ப்ராஜெக்ட் 2006. ஆத்மாவோட இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 1999 சொல்லியிருப்போம். நம்ம தமிழ்நாட்டுல எப்ப இடத்துல இருந்து அந்த ஆத்மா ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2006ல இருந்தா சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். NFSMங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். லைக் NFSM ஆயில் சீட்ஸ் அந்த மாதிரி என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம். NFSMங்கிறது வந்து 2007 நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன். NADP நேஷனல் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது RKVY இருந்திருக்கும். ஓகேங்களா. NADPங்கிறது வந்து 2007 to 8 RKVY இருந்துதான் இது வந்து ரீநேம் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. RKVYங்கிறது ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா. நேஷனல் மிஷன் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் 2012. இதோட வரைக்கும் ஃபுல்லா இயர்ஸ் கண்டினியூஸா இருக்கும். இது வேற வழி இல்ல, நீங்க அந்த இயரும் ஸ்கீமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸை வந்து நான் மட்டும் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்களா, அது எட்டவா பைலட் ப்ராஜெக்ட் 1948.
முன்னாடியே அங்க ஸ்டார்ட் பண்ண ஃபவுண்டர் எல்லாமே கொடுத்தனால சேம் கண்டென்ட் நான் ரிப்பீட் பண்ணல. அங்க எதை மிஸ் பண்ணனோ அதை மட்டும் இங்க சொல்றேன். எட்டவா பைலட் ப்ராஜெக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ரன்னர் ஆஃப் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இது ஒரு முன்னோடி மாதிரி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்க்கு அப்படிங்கிறது. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லேஜஸோடைய மென்டல் டெவலப்மெண்ட், அதாவது ஒரு விஷயத்த ஸ்பிரிச்சுவலாவும் மென்டலாவும் எல்லா விதமாவும் டெவலப் பண்ணுவாங்கன்னு சொல்லணும் இல்லையா. சோ அதை வந்து எட்டவா பைலட் ப்ராஜெக்ட் மேக்ஸிமம் வந்து மென்டல் டெவலப்மெண்ட் ஃபார் த வில்லேஜஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ரூரல் பீப்புளோட டிசைரை வந்து தூண்டி விட்டு அவங்கள வந்து என்ன சொல்றது, இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணா நம்மளோட என்ன சொல்றது, நம்ம ஓவராலா வில்லேஜ் வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க கிட்ட வந்து தூண்டி விட ஆரம்பிக்கிறாங்க. அக்ரிகல்ச்சரும் அனிமல் ஹஸ்பண்டரியும் பாத்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகுது. இந்த டைம்ல தான் பஞ்சாயத்து அப்படிங்கிற கான்செப்ட் நல்லாவே டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத்துங்க ஆக்சுவலா இங்கதான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் டு டெவலப் த ஃபீலிங் ஆஃப் செல்ஃப் கான்பிடன்ஸ், கோஆபரேஷன், மாஸ் பார்ட்டிசிபேஷன். ஏன்னா இதெல்லாம் வந்து டெவலப் பண்றதுனாலதான் இது ஒரு வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோர் ரன்னர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டு சீக் த பாசிபிலிட்டி ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் திஸ் ப்ராஜெக்ட் எல்ஸ்வேர் இன் த கண்ட்ரி. அதாவது இது நல்லா சக்சஸ் ஆச்சு அப்படின்னா கண்டினியூஸா எல்லா இடத்துலயும் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் தான் எட்டவா பைலட் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து நிலோஹரி ப்ராஜெக்ட். நிலோஹரி ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் 1948ல எஸ்கே தே அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா லைக் ஷெல்டர் வந்து கொடுக்கணும். லைக் 7,000 இமிகிரண்ட்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தானுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஷெல்டர், அதாவது பாகிஸ்தான்ல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து இடம்பெற வந்திருப்பாங்க 7,000 இமிகிரண்ட்ஸ். ஓகேங்களா, அவங்களுக்கு நம்ம வந்து ஷெல்டர் கொடுக்கறக்கா ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்ட் நேம் இன்னும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மஸ்தூர் மன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் அப்புறம் தான் வந்து எஸ்கே தே அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆயிருப்பார் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்க்கு 1965ல. இது கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு வெக்கேஷனல் ட்ரைனிங் சென்டர் மாதிரி இதை சுத்தி ஒரு பில்ட் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து குருஷேத்ராவா வந்து உங்களுக்கு வந்து 1948ல வந்து டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் உடைய ஃபர்தர் எக்ஸ்டெண்டிங்ஸ் மாதிரி. இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன்சி கம் ரூரல் கம் அர்பன் டவுன்ஷிப் இன் ஆல் எசென்ஷியல் ரெக்யர்மெண்ட் ஆஃப் த லைஃப். அதாவது என்ன சொல்றாங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன்சிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு போதுமான அளவுக்கு வந்து இது பண்றதுதான் செல்ஃப் சஃபிஷியன்சிங்கிறது. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா ரூரலுக்கும் சரி அர்பனுக்கும் சரி அவங்களுக்கு தேவையான ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு தேவையான விஷயங்கள்ல நம்மளுடைய உருவாக்குதலை கரெக்டா இது பண்ணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அது போக வந்து இவங்க ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்ஸ் வந்து பீப்புள் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எதுக்கு தேவையோ அவங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. மிடில் மேனை எலிமினேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். மிடில் மேனை வந்து எலிமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது போக வந்து சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க இல்லையா, சாம்பி லேண்டுங்கிறது வந்து சதுப்பு நிலம். அதுல கிட்டத்தட்ட இவங்களோட இந்த ப்ராஜெக்ட் மூலமா 700 ஏக்கர்ஸை வந்து கல்டிவபிள் லேண்டா மாத்திருக்காங்க அதை. ஓகேங்களா,